வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல 2 படங்கள் உருவாயிட்டு இருக்கு. ஒரு படம் டாக்டர். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் அவருடைய நெருங்கிய நண்பர் நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல்லம்மா சாங்லாம் பட்டைய கிளப்பி இருந்துச்சு. அதே போல சிவகார்த்திகேயன் அவருடைய அயலான் படத்தை இயக்குனர் ரவிக்குமார் கேட்டிருக்காரு. சோ இந்த படத்துக்கான கிராபிக்ஸ் ஒர்க் அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த படம் 2021 எண்டுல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ டாக்டர் படம் வருகிற சம்மர் அப்படின்ற மாதிரி படத்தையும் அபிஷியலா தீபாவளி பஸ்லாவே சொல்லியிருந்தாங்க. 2 போஸ்டரை வெளியிட்டு இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் அவருடைய அடுத்த படம் என்ன அப்படின்ற தகவல்கள் கண்டிப்பா ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏற்கனவே தளபதி விஜய் மற்றும் இயக்குனர் AR முருகதாஸ் சன் பிக்சர்ஸ் காம்போல ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த படத்தோட சம்பள பிரச்சனை காரணமாகவும் அந்த ஒரு படத்தோட கதையில தளபதி விஜய் அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் அந்த ஒரு கதையை AR முருகதாஸ் கிட்டத்தட்ட 3 முறை சேஞ்ச் பண்ணி தளபதி விஜய் சொல்லியும் அவருக்கு இந்த கதையில திருப்தி இல்லை. சோ சம்பள பிரச்சனை அப்படின்ற இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. இதனால சன் பிக்சர்ஸ் தளபதி விஜய் மற்றும் AR முருகதாஸ் இவங்க காம்போல வர வேண்டிய தளபதி 65 படத்துக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு ஸோ நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் தளபதி விஜய் அவருடைய 65வது படத்தை இயக்க இருக்காங்க. ஸோ அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை பட டீம் கொடுத்துருந்தாங்க. அதே வேளையில் தளபதி விஜய்க்கு சொன்ன அதே கதையை தற்போது சிவகார்த்திகேயன் அவருக்கு நம்ம AR முருகதாஸ் சொல்லியிருக்கதா ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. AR முருகதாஸ் சொன்ன கதையை நம்ம சிவகார்த்திகேயன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சு போயிருக்கான். ஸோ கதை முழுக்க ஒரு கமர்ஷியலான ஒரு கதை களத்தை கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு கதை தளபதி விஜய்க்கு சொன்ன கதை தான் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அதனால தற்போது நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் AR முருகதாஸ் இணைய போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும் அப்படின்னா 2021 நியூ இயருக்கு மேலே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாரு அப்படின்றத முடிவு பண்ணல. ஆனால் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது தமன் மியூசிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா தளபதி 65க்கு அவர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறதா இருந்துச்சு. AR முருகதாஸ் இயக்குனாரு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.